2 3 விஷயம் நான் சொல்கிறேன். அது ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கிப்பிங் டாக்டர். இப்போ குதிக்கிறோம். குதிக்கும் போதுமே நம்ம வெயிட்டை வச்சு தான் பாதத்துக்கு கொடுக்குறோம், வைக்கிறோம். அது முட்டிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா டாக்டர்? ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம்னா ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க, ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க, பிரச்சனையே கிடையாது. 40 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் வந்து முதல்ல 60 கிலோ இருந்தீங்க 30 வயசில், இப்போ 80 கிலோலேருந்து 85 கிலோ இல்லை 90 கிலோ இருக்கீங்க. இப்போ உங்கள் வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்கிப் பண்ண சொன்னாங்க, முடிஞ்சது. அதைத்தான் டாக்டர் கேட்க வரேன். அந்த வயசில் இருக்கிறவங்க நல்லா உடம்பு போட்டுட்டு நல்லா வேர்க்க ஒரு டிஷர்ட்டை போட்டு ஸ்கிப்பிங் குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க செய்யலாமா செய்யக்கூடாதா? கண்டிப்பாக கூடாது. ஆத்தாடி சொல்லுங்க டாக்டர், அது என்னன்றது சொல்லிருங்க. எங்க வெயிட்டுங்க நான் சொல்லியாச்சு ஏற்கனவே. படிக்கட்டு ஏறுறதுக்கு 6 டைம்ஸ் 5 to 6 டைம்ஸ் நீங்க குதிக்கிறீங்க. ஸோ 8 to 10 டைம்ஸ் யுவர் பாடி வெயிட் இஸ் ஆன் யுவர் நீ. ஸோ அங்கே வந்து மசில் ஏற்கனவே நீங்கள் வெயிட் கூட்டினதுனால எல்லாம் வீக்காக இருக்குது, அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறீங்க. அதுவும் முதல்ல அந்த 4 to 6 டைம்ஸ்க்கு நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 8 to 10 டைம்ஸ் போகலாம்ல. எடுத்ததும் 8 to 10 டைம்ஸ் நீங்கள் பாட்டுக்கு ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? முட்டியில் உள்ள ஆர்டிகுலர்ஸ் கார்டிலேஜ்லாம் வந்து வழுவழுன்னு அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அது மேலே டங்குன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முட்டி தேய்மானம் வரதான் செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணி, எந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஜாயின்ஸுக்கு ரொம்ப சிவியராக டேமேஜ் பண்ணாதோ அது உங்கள் ட்ரெயினர்கிட்ட கேட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் ஜம்பிங் ஜாக் பண்ணுறீங்களோ, ஸ்கிப்பிங் பண்ணுறீங்களோ, எனி திங் தட் இஸ் ஷார்ப் கைண்ட் ஆஃப் ஜர்க்ஸ் டு த ஜாயிண்ட், அதெல்லாம் நீங்கள் மெதுவாக பண்ணுங்கள். நீங்கள் பண்ணவே கூடாது, நீங்கள் 100 கிலோ இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணக்கூடாது, நீங்கள் ஜம்பிங் ஜாக் பண்ணக்கூடாதுன்னே நான் சொல்லலை. பட் எடுத்ததும் முதல் நாள் போயிட்டு ஜிம்மில் நீங்கள் அது பண்ணாதீங்க, ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணாதீங்க, இப்படி குதிச்சுட்டு புஷ்அப் எடுக்கிறது அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டாமினல் கிரன்ச்சஸ் பண்ணுங்க. அதாவது ஜர்க்கி ஆக்ஷன் உங்கள் ஜாயிண்ட்டுக்கு இல்லாத மாதிரியான எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ இஎஃப்எக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் நல்லா வேர்த்து ஊற்றட்டும், வெயிட் கம்மியாகட்டும், காலில் இருக்க மசில் டோனப் ஆகட்டும், ஹாஃப் ஸ்குவாட்ஸ் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணிட்டு சைக்கிளிங் பண்ணுங்க. எக்ஸசைஸ் சைக்கிள் ஜிம்மில் இருக்கு, அரை மணி நேரம் சைக்கிளிங் பண்ணுங்க. இட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் லெக்ஸ் அண்ட் இட் வில் டோன் அப் ஆல் யுவர் மசில்ஸ். அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ரெகுலராக பண்ணிட்டீங்களா, தென் கோ டு ஸ்கிப்பிங், தென் கோ டு ஜம்பிங் ஜாக். ஸோ அது மாதிரி பண்ணுங்க. ஸ்டெப்பர் வச்சிருவாங்க, அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல செகண்ட் வீக்ல பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் கிடையாது. நீங்க பண்ணலாம் எல்லாமே, பட் கிராஜுவலா மசில்லாம் நல்லா டோன் அப் ஆகி உங்க உடம்பு கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ்க்கு, அந்த உங்க உடம்பு எக்ஸசைஸ்னா என்னன்னே தெரியாது, அதுக்கு டோன் அப் ஆனதுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஃபைன் டாக்டர், கரெக்ட். ஏன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொருந்துற மாதிரியே இருக்குது. உங்கள் உடம்புக்கு எக்ஸசைஸ்னால் என்னன்னே தெரியாது, அதனால பார்த்து பண்ணுங்கலாம் நம்மகிட்டே பேசுகிற மாதிரி இருக்குது. நான் பொதுவாக சொல்கிறேங்க, ஏன்ட்டான்னு நான் சொல்ல வரல. ஓகே டாக்டர், இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர், நமக்கு இந்த நீ கேப்னு ஒன்று விற்கிறாங்க டாக்டர். இப்போ நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வீலர்லேருந்து கீழே விழுந்துட்டேன். அப்போ இந்த முட்டியில் எனக்கு அடிபட்டுச்சு, வலிச்சிச்சு. நான் போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். டாக்டர்கிட்ட கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சும்மா ஃபிசியோ மாதிரி காலை நீட்டி பண்ணுங்கள், சரியாக போயிடும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெயின் இல்லை. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எப்பயுமே ஒரு ஆங்கிளில் ஒரு மாதிரி ஓடி சமாளிச்சிருவேன் இந்த காலை. ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் விகரஸாக அப்படி ஓடும்போது மறுபடியும் லைட்டாக ட்விஸ்ட் ஆகிடுச்சு, அப்படி கால் இது பண்ணவே முடியல. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாச்சு. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், பெயின் ஜாஸ்தியாக இருந்தோன்னே ஒரு நீ கேப் வாங்கி மாட்டினேன். ஒரு நாள் ஃபுல்லாக நீ கேப் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். இந்த நீ கேப்லாம் வேலை செய்யுமா டாக்டர்? கண்டிப்பாக பண்ணும். அதுதான் நான் சொன்ன மாதிரி எல்லாமே எல்லாத்துக்கும் தீர்வு கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ நீ கேப் போட்டது ஒன்று, உங்களுக்கு வந்து அது எதமாக இருக்கும், ஸ்வெல்லிங் அதிகமாக விடாது. ஆமாம், வீங்கிருச்சு லைட்டாக வேற. அதுதான், அது இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு விடாது. நீ கேப் வில் கிவ் கவுண்டர் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷரைஸ் பண்ணி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் திருப்பி இது மாதிரி ரொம்ப லாக்ஸாக ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா திருப்பி அந்த இடத்துல போகாமல் ஒன்று உங்களுக்கே ஞாபகப்படுத்திட்டு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது முட்டியிலன்னு சொல்லிட்டு. ஸோ கூட இருக்க அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா டோன் அப் ஆகி ஸ்டிஃபாக இருக்கும், உங்கள் முட்டியை ரொம்ப லாக்ஸாக விடாது. ஸோ அதுக்காக அண்ட் ப்ரெஷர் ரெண்டுமே சேர்ந்து அண்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. ஸோ அன்கான்ஷியஸாக நீங்களும் ஓகே இது போட்டிருக்கோம், இப்போ முதுகு வலி இருக்கு, பெல்ட் போட்டால் உங்கள் முதுகை பிடிக்க முடியுமா? முடியாது. பட் நீங்கள் கீழே குனியறது, ஓ பெல்ட் போட்டிருக்கோம் நம்ம இதுக்கு மேலே குனிய கூடாது அப்படின்றத தவிர்க்கிறதுக்கு தானே தவிர அது ட்ரீட்மெண்ட் கிடையாது.
உங்களுக்கு ஞாபகப்படுத்துது இதில் பிரச்சனை இருக்குது, ப்ரெஷர் கொடுக்காத, ஓடாத, காலை கோணலாக வச்சுக்காத, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோன்றதுக்கு ஞாபகப்படுத்துது. அவ்வளோதான். நடக்கும்போது முட்டி வலி வந்துருச்சுன்னா நேராக வச்சு நடங்க, இப்படி அப்படி திருப்பாதீங்க, காலை ரொம்ப மடக்காதீங்க. அதுக்கு தான் கூட அடிஷ்னல் சப்போர்ட், அவ்வளோதான்.